கிரகப்பிரவேசம் செய்ய ஏற்ற மாதங்கள் எவை, ஏற்ற காலங்கள் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அதற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். கிரகப்பிரவேசம் அதாவது புதுமனை புகுவிழா செய்வதற்கு ஏற்ற மாதங்கள், மிக உசத்தியான மாதங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஆ கா மா வை அப்படின்னு சொல்லுவார். ஆ கா மா வை அப்படின்னு சொன்னால் ஆவணி, கார்த்திகை, மாசி, வைகாசி. மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். ஆவணி, கார்த்திகை, மாசி, வைகாசி ஆகிய இந்த 4 மாதங்களும் மிக உயர்ந்த பலனை தரக்கூடியது. இது ஏன் சார் அப்படின்னு சொல்லி ரீசன் பார்த்தோம்னா, இதற்கு ஸ்திர மாதங்கள் என்று பெயர். உதாரணத்திற்கு இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னால் அதை சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திகை மாதம் என்பதை விருச்சிகை மாதம்னு சொல்லுவோம். மாசி மாதம் என்பதை கும்ப மாதம்னு சொல்லுவோம். அதே மாதிரி வைகாசி மாதத்தினை ரிஷப மாதம் சொல்லுவோம். இந்த ரிஷபம், சிம்மம், கார்த்திகை மற்றும் கும்பம் இருக்கு இல்லையா, இந்த ராசிகளை ஸ்திர ராசிகள் அப்படின்னே சொல்லுவார். ஆக இந்த ஸ்திர மாதங்களிலே, இந்த ஸ்திர ராசிகளிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் அந்த மாதங்கள். அதாவது நம்ம சொன்ன இந்த வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதங்களிலே இதற்குரிய ராசிகளிலே அந்த சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே, அதாவது ஸ்திர ராசிகளிலே, அதைத்தான் இந்த ஸ்திர மாசம் அப்படின்னே சொல்றோம். இந்த ஸ்திர மாதங்களிலே நாம் புதுமனை புகுவிழா செய்யும் பொழுது அந்த புதுமனையானது, அதாவது அந்த புது வீடானது இவர்களுக்கு ஒரு நிரந்தர சொத்தாகவே மாறிவிடுகிறது. இவர்களுடைய பரம்பரைக்கே அது உதவுகின்ற வகையிலே அமைந்து விடுகிறது. அதனால இந்த ஆ கா மா வை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். ஆவணி, கார்த்திகை, மாசி, வைகாசி ஆகிய இந்த 4 மாதங்கள் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு மிகவும் உகந்த மாதங்கள். அதே நேரத்திலே இதே மாதிரி இன்னொரு 4 மாதம் கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னே சொல்றார். அது எந்தெந்த மாதங்களிலே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய இந்த 4 மாதங்களிலே கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் செய்யவே கூடாது. இது ஏன் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 4 மாதங்களிலும் வாஸ்து புருஷன் என்பவர் நித்திரையிலிருந்து எழவே மாட்டார். இந்த 4 மாத காலங்களிலும் அவர் முழுமையாக உறங்கிக் கொண்டுதான் இருப்பார். மற்ற 8 மாதங்களிலும் அவர் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழுகின்ற நாட்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பார். ஆனால் இந்த 4 மாதத்துல மட்டும் அவர் எழுந்திருக்கவே மாட்டார் என்பதால் இந்த 4 மாதங்களில் கண்டிப்பாக புதுமனை புகுவிழா என்பதை நடத்தவே கூடாது அப்படின்னு தெளிவாகவே சொல்றார். இது போக திதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வளர்பிறை திதிகள் என்பது மிகவும் வசதி. நாள் கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம தேய்பிரையில் பார்த்துக்கலாம். நாள் கிடைக்கிற பட்சத்தில் முதல் ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வளர்பிறை திதிகளுக்கு தர வேண்டும். அதுவும் என்னென்ன திதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த்விதியிலிருந்தே சொல்றார். வளர்பிறையிலே வரக்கூடிய த்விதியை, திருத்தியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, திரையோதசி ஆகிய இந்த 7 திதிகளும் மிகவும் உசத்தியான பலனை தரும். இந்த 7 திதிகள் வருகின்ற நாளிலே நாம் கிரகப்பிரவேசத்தை செய்யலாம்னு சொல்றார். இது போக சுப நட்சத்திரங்கள்னு கொடுத்திருப்பார். அசுப நட்சத்திரங்களை விலக்கி சுப நட்சத்திரங்களிலே கிரகப்பிரவேசத்தை செய்யலாம். இது போக முக்கியமான கண்டிஷன் என்ன தெரியுமா, அந்த வீட்டு எஜமானி அம்மாவிற்கு பொருந்தி இருக்க வேண்டும். அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி யாரோ அந்த குடும்ப தலைவியினுடைய நட்சத்திரத்திற்கு அந்த நாளானது ஒரு பொருத்தமான நாளாக இருக்க வேண்டும்னு கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்றார். இல்லை சார், இது அந்த வீடு என் பேரில் தான் இருக்கு, என் பொண்டாட்டி பேரில் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. அது அந்த எஜமானரினுடைய பெயரிலே ரிஜிஸ்டர் ஆயிருந்தா கூட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது யாருக்குன்னு சொன்னால், அந்த வீட்டு எஜமானி அம்மாவினுடைய அந்த குடும்ப தலைவியினுடைய அவருடைய நட்சத்திரத்திற்கு பொருந்தி இருக்க வேண்டும், பெண்ணுக்கு பொருந்தி இருக்க வேண்டும்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருப்பார். அப்படித்தான் நாம் பார்த்து நாளை வைக்க வேண்டும். அதே மாதிரி வாரசூலை, யோகினி அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருப்பார். அந்த வாரசூலை, யோகினிலாம் பார்த்துட்டு தான் நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு நாள் அப்படிங்கிறத வைக்கணும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு வடக்க பார்த்த வாசல் அப்படிங்கிறது வீடு இருக்குன்னு வச்சுப்போமே. வடக்க பார்த்த வாசல்னும் பொழுது இவர்கள் பிரவேசம் செய்யும் பொழுது தெற்கு நோக்கி உள்ளே நுழைவார்கள்.
தெற்கே சூலம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு இருக்கோம் அன்றைய தேதியிலே நிச்சயமாக கிரகப்பிரவேசத்தை செய்யக்கூடாது. அதாவது தெற்கே சூலம்னு என்னைக்கு கொடுத்துருப்பான்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை நாளிலே தெற்கே சூலம்னு கொடுத்துருப்பா. ஆக ஒரு வடக்க பார்த்த வாசல் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் வியாழக்கிழமை நாளிலே கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ஒரு லக்னம் அப்படின்னு வைக்கும் பொழுது நம்ம முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஸ்திர லக்னத்தில் தான் கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும். ஸ்திர லக்னம் அப்படின்னு சொன்னா அது ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம் மற்றும் கும்ப லக்னம், இந்த லக்னங்களிலே கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும் சொல்றார். அதே மாதிரி 12ஆம் இடம் சுத்தம் என்பது முக்கியம் சொல்றார். அந்த லக்னத்திலிருந்து நம்ம வைக்கிற லக்னத்திலிருந்து அந்த 12ஆம் இடத்திலே எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் உத்தமம். அப்படி ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்களை செய்துவிட்டு கிரகப்பிரவேசத்தை செய்ய வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் இந்த காலம் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா விடிய காத்தால கிரகப்பிரவேசம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கும். விடிய காத்தால தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை. விடிந்த பிறகும் கூட செய்யலாம். ஆனால் விடியற்காலை என்று வரும் பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த காலத்திலே செய்யும் பொழுது வேறு எந்த தோஷமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுனால தான் அந்த விடியற்காலைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சிருக்கா. அதாவது திதி, வார, நட்சத்திர, யோக, கரண இந்த தோஷங்கள் எதுவும் பார்க்க தேவையில்லை. 12ஆம் இடம் சுத்தம் பார்க்க தேவையில்லை. அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே நாம் புதுமனை புகுவிழாவினை செய்யும் பொழுது அதிலே எந்த குறையும் வராது அப்படிங்கிறதுனால அந்த விடியற்கால நேரத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறார். ஆனால் நமக்கு டைம் கிடைக்குது, எந்த குறையும் இல்லாமல் நமக்கு விடிந்த பிறகு ஒரு லக்னம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் தாராளமாக அந்த லக்னத்திலே கூட நீங்கள் புதுமனை புகுவிழாவினை நடத்தலாம். இப்படி இந்த கண்டிஷன்லாம் பார்த்து அழகா ஒரு நாள் வச்சு கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது அந்த சொத்தானது நமக்கு நிரந்தரமாக இருப்பதோடு அந்த இல்லத்திலே அந்த குடும்பம் பண்ற அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அவர்கள் என்றென்றும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வம்ச விருத்தியோடு தன விருத்தியோடு வாழ்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.